ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து விவோ V15 அது சீரீஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட அன்பாக்சிங் வந்து நான் தனியாக வந்து நம்ம சேனலில் போட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து ரிவ்யூ மட்டும் தான் வந்து பேச போகிறேன். ரிவ்யூனா வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெக் இருக்குது, நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, என்ன ப்ரைஸில் வந்துருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதான் வந்து விவோ V50. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாடல் தான் விவோ V15. V14 சீரீஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருப்பேன். அது இந்த ப்ரைஸில் இருக்குது, நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். அதோட அப்கிரேடா வந்து விவோ V15 வந்து ஃபைனலா வந்து February 17 வந்து லான்ச் பண்றாங்க. நம்ம ஷாப்புக்கு வந்து அதோட ஃபோன் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதனால நம்ம ஷாப்ல வந்து அன்பாக்சிங் பண்ணி கண்டிப்பா நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். நம்ம சேனல்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல வந்து நம்ம இந்த ஃபோன்ல என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, அதை பத்தி மட்டும் தான் இந்த வீடியோ நம்ம வந்து பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ V15 சீரிஸ் வந்து ஃபைனலா வந்து நம்ம நாட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட டெமோ ஃபோன் வந்துருச்சு. டெமோ ஃபோன் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணி நம்ம சேனல்ல போட்டிருப்பேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல வந்து அன்பாக்சிங் காட்டல. இதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு, என்னென்ன எப்படி டிசைன் இருக்கு, அதை மட்டும் தான் இந்த வீடியோல வந்து நீங்க பார்க்க போறீங்க. என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு பார்க்க போறீங்க. இந்த ஃபோன் வந்து February 17 வந்து லான்ச் பண்றாங்க. நம்மளுக்கு வந்து ஃபோன் 1 வீக் முன்னாடி நம்ம ஷாப்புக்கு வந்துருச்சு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 3 கலர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரோஸு, ப்ளூ அண்ட் டைட்டானியம் கிரே, மொத்தம் 3 கலர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.7 inches சைஸ். கோவர்டு கவ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து எட்ஜ் டிஸ்பிளேயும் கொடுக்கல, பாக்ஸ் சைஸ் டிஸ்பிளேயும் கொடுக்கல. லைட்டு கேவ்டு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. டிசைன் வைஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் Snapdragon 7s Gen 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர்னு பார்க்கும்போது Snapdragon தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, MediaTek யூஸ் பண்ணல. நிறைய பேரும் Snapdragon எதிர்பார்ப்பாங்க. அதனால இந்த V14க்கு அப்புறம் V15க்கு இப்போ வந்த சீரீஸ்ல Snapdragon தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்து V14ல Snapdragon யூஸ் பண்ணாங்க. V14 Proல வந்து MediaTek யூஸ் பண்ணாங்க. இந்த டைம் வந்து விவோ V15 மட்டும் தான் நம்ம நாட்டில் லான்ச். விவோ V15 Pro வந்து நம்ம நாட்டில் லான்ச் பண்ணல. சைனால மட்டும் தான் லான்ச்சிங். நம்ம நாட்டில் வந்து விவோ V15 மட்டும் தான் வருது. V15 Pro இந்த டைம் வந்து லான்ச் பண்ணல. அதனால இந்த டைம் வந்து ஒரே ஒரு சீரீஸ் தான் விவோ V15 சீரீஸ் மட்டும் தான் லான்ச். இதுக்கப்புறம் விவோ V16லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தான் வரும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு Snapdragonே கொடுத்துட்டாங்க. ஒரே ஒரு சீரீஸ் விட்டதுனால எல்லாருமே எதிர்பார்க்குற Snapdragonே கொடுத்து. நிறைய பேர் வந்து MediaTek வேண்டாம்னு சொல்லுவாங்க. விவோ பொறுத்த வரைக்கும் Snapdragon ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதெல்லாம் எல்லா கேமுமே சப்போர்ட் ஆகுதுன்ட்டு Snapdragon ரொம்ப ஆசைப்படுவாங்க கன்சியூமர்ஸ்லாம். அதனால வந்து Snapdragonே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபோனுக்கு ஷீல்டு கிளாஸ்னு ஒரு டைமண்ட் ஷீல்டு கிளாஸ்னு ஒரு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. விவோ பொறுத்த வரைக்கும் டிராப் டெஸ்ட்ல டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு டைமண்ட் ஷீல்டு கிளாஸ் ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமா வந்து நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜும் ஆகாது. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 3 years ஆண்ட்ராய்டு சப்போர்ட் கொடுத்துருவாங்க. 4 yearsக்கு செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே Android 15 வருது. 2025ல லான்ச் பண்றதுனால உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே Android 15 கொடுத்துட்றாங்க. அப்போ Android 16, 17, 18 இந்த 3 அப்டேட்டுமே உங்களுக்கு வந்துடும். 3 மாசம் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே எல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்க போனை கீழே போட்டு டேமேஜ் ஆகாம பண்ணாம நல்லா நீட்டா யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பேட்டரிக்குலாம் 4 வருஷம் 5 வருஷம் கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ஸ்டேபிளா இருக்கும்ட்டு. பேட்டரின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் இந்த அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. போன டைம் 5500 இருந்துச்சு. இந்த டைம் வந்து 500 mAh வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி 18 வாட் சார்ஜர்ல இருந்து 19 வாட் சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். ரெஃபரன்ஸ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 120 ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஐபி ரேட்டிங் போன டைம் வந்து 68 கொடுத்தாங்களா, அந்த டைம் வந்து IP68, 69 கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ ஐபி ரேட்டிங்கே உங்களுக்கு நல்லா ஒரு அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் வந்து V14 சீரீஸோட இந்த டைம் வந்து விவோக்கு V15 சீரீஸுக்கு IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் ரேட்டிங் கொடுத்தனால நீங்க குற்றாலம் எங்கேயாவது ஃபால்ஸ்ல போய் குளிச்சா கூட நல்ல ஃபோர்ஸா வந்து உங்க ஃபோன்ல வந்து தண்ணி விழுந்தாலும் டேமேஜ் ஆகாது. அதான் IP69. தண்ணிக்குள்ள போடுறது வந்து IP68. ஃபோர்ஸா வந்து நம்ம போன்ல வந்து தண்ணி பட்டுதுன்னா டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் அது IP69. சரிங்களா? இதுல வந்து NFC சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து 5.4 லேட்டஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் உங்களுக்கு 7 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை 7 வந்து நம்ம நாட்டில் வந்து எடுக்காது. இருந்தாலும் ஒய்ஃபை 7 லேட்டஸ்ட் வந்து நம்ம நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத்தும் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா நம்ம கேமராவை பார்த்துரும். விவோனாலே கேமரா தான். கேமரா விவோ V14 சீரீஸ் வந்து கேமரா தான் நல்லாவே வந்து போய்கிட்டு இருந்துச்சு. நல்லா ஒரு நைட்டு போட்டோகிராஃபி, ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது நல்லாவே வந்து போட்டோகிராஃபி சூப்பரா இருக்கும். ஒரு தீபாவளியோ ஒரு திருக்கார்த்திகை எடுக்கும் போது நைட் எடுக்கிற போட்டோ ஷூட்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதில் ஃபெஸ்டிவல் மோட்னே ஒரு மோட் இருக்கும்.
அது மூலியமா நீங்க எடுக்கிற போது பெர்ஃபார்மன்ஸ் வந்து நார்மலா எடுக்கிறதோட ஒரு படி மேலேயே இருக்கும். அதனால விவோ V15ல என்ன அப்டேட் பண்ணிருக்காங்கன்ட்டு பாத்துடலாம். மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராவும் சேர்த்து 3 கேமரா சொல்றேன். பிரைமரி கேமரா 50, அல்ட்ரா வைட் 50, அதுக்கப்புறம் செல்ஃபி கேமரா 50. அதனால பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் நல்ல சென்சார் கொடுத்துருக்காங்க சோனியோட. அல்ட்ரா வைடு வந்து உங்களுக்கு வந்து 50 மெகா பிக்சல் ஜெய்சஸ் கேமரா கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நீங்க 4K 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் வந்து 4K 13 fps ஷூட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் வந்து 4K 16 fps வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால அந்த போன் வந்து கண்டிப்பா நீங்க 4K 16 fps விருப்பப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எனக்குலாம் 4K 16 fps எடுக்கிறது தான் வீடியோ எடுக்கிறது பிடிக்கும். என்னைய மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க 4K 16ல எடுக்கிறவங்க கண்டிப்பா அந்த போன் வாங்கி யூஸ் பண்ணுங்க. செல்ஃபி கேமரா உங்களுக்கு 50 மெகா பிக்சல், அதுலயும் நீங்க 4K 16 வரைக்கும் நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். 16 fps வரைக்கும். போன டைம் 4K 13 fps கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் வந்து வீடியோல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. 50 மெகா பிக்சல்ல 4K 16 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 4K 120 fps வரும்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட் அதான் உங்களுக்கு கொடுத்தாகணும் அடுத்த வருஷம் வர விவோ V16 சீரீஸ்ல. இப்போ V15ல வந்து உங்களுக்கு 16 fps வரைக்கும் நீ வீடியோ எடுக்கலாம். 4K 16 fps. அதனால வந்து நல்லா ஸ்டேபிளாவே இருக்கும் வீடியோ. இதுலயும் உங்களுக்கு வந்து சூப்பர் ஏஐ ஃபீச்சர்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏஎன் போட்டு தான் வந்திருக்கு பாக்ஸ்ல. அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே உங்களுக்கு ஏஎன் போட்டு தான் வந்திருக்கு. ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஏஐ எரெக்சல், ஏஐ ரெஃப்ளெக்ஷனு, ஏதாவது நீங்க பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்றது ஏஐ மூலியமா எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். சாம்சங் போன் மாதிரி இந்த போன்ல நீங்க வந்து ஏஐ யூஸ் பண்ணி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கிள் டு சர்ச் எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அதனால இந்த போனை பொறுத்த வரைக்கும் 37 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் வேரியன்ட். கார்டு ஆஃபர்லாம் இருக்கு. நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி வாங்க. உங்களுக்கு ஒரு 3000 பெனிஃபிட் இருக்கும். 3000 2000 உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். கார்டு ஆஃபர் எவ்வளோன்னு உங்களுக்கு 17 தேதிக்கு மேலதான் தெரியும். ஒரு 2000 3000 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 3000 இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த போனை வாங்கி கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. நம்மளோட அன்பாக்சிங் வீடியோ மட்டும் நம்ம சேனல்ல இருக்கும். நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. கண்டிப்பா நம்ம சேனல்ல அன்பாக்சிங் வீடியோ வந்து தனியாக செப்பரேட்டா அன்பாக்சிங் மட்டும் போட்டிருப்பேன். அதை போய் பார்க்காட்டி நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த போன் வந்து எல்லாமே அப்டேட் தான். போன V14 சீரீஸோட கேமராவும் சரி, பேட்டரியும் சரி, ஸ்னாப் டிராகன் ப்ராசஸரும் சரி, ஐபி ரேட்டிங்கும் சரி, எல்லாமே அப்கிரேட் தான். கண்டிப்பா இந்த போன் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.